ಯಾರ್ಯಾರೋ ಬಂದೋದ್ರು ವೀಲಾ ಓಲಾ ಊಬರ್ ರ್ಯಾಪಿಡೋ ಎಕ್ಸೆಟ್ರಾ ನಮ್ಮ ಡೇ 6 ಫಸ್ಟ್ ಅರ್ನಿಂಗ್ಸ್ ಟ್ರಿಪ್ ಟು ರಿಪೋರ್ಟ್ ಸರಿ ಟ್ರಿಪ್ ಆಂಟಿ ಹಂಗೆ ಒಂದು ಹೇಳಿ ಹಾಯ್ ಹಾಯ್ லைஃப்பில் எல்லாருக்கும் ஒரு நாள் அது வரைக்கும் ಸಂಜೆ ನಗರ அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ಹಾಯ್ ಮಚ್ಚೀಸ್, ಎಲ್ಲರಿಗೂ ಗುಡ್ ಮಾರ್ನಿಂಗ್. ವೆಲ್ಕಮ್ ಬ್ಯಾಕ್ ಟು ಅವರ್ ಚಾನಲ್. ஓகே, நோ யூஸ் ஓலா ஊபர் ரேப்பிடோ எக்ஸெட்ரா இந்த எந்த ஆப்பும் யூஸ் பண்ணாமல் 30 நாளைக்கு 60,000 ரூபாய் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேலஞ்சில் நம்ம எத்தனை டேஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே 6. சரி, வீடியோ பார்த்துனா இப்போ யாருன்னா புதுசாக வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்டில் இந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணுறோம், எவ்வளோ கஸ்டமரை பிடிக்கிறோம், கஸ்டமர் எவ்வளோ நம்மளுக்கு அமௌண்ட் தராங்க, என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்க முடியும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். சரி, டே 6 நம்ம எவ்வளோ அர்ன் பண்ணுறோம் சொல்லிட்டு பார்க்கலாம். லெட்ஸ் கோ. அதுக்கு முன்னால இப்போ நம்ம போயின்னு இருக்கோம் தெரியுமா, நம்ம தம்பி ஸ்கூலுக்கு போயின்னு அவங்க வீட்டு ஸ்கூல். சரி, அவங்க ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே அங்கே நம்ம சஃபாரி ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க, லெட்ஸ் கோ. நம்ம தம்பியை பார்த்தா நம்ம ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டோம். நம்ம தம்பி ஸ்கூல் எது தெரியுமா? இது தான் விஎஸ்எம். இதே தான் நம்ம தம்பி படிக்கிற ஸ்கூல் விஎஸ்எம். சரி, நம்ம தம்பி ட்ராப் பண்ணியாச்சு. சரி வாங்க, எங்கே அப்படியே முன்னால் போகலாம். எதாவது சஃபாரி கட்சா கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, இன்னொன்று என்னென்னா இன்றைக்கும் கத்தில் இருந்துக்கலாம் சொல்லிட்டு அலாரம் வச்சேன்னா ஒரு 10 நிமிஷம் தூங்கிடலாம் அப்படி சொல்லிட்டு கண்ணு முடியுது. ரொம்ப தப்பாக போச்சு. ஆனால் நாளையிலேருந்து அலாரம் வச்சு அந்த செகண்டை எழுந்து மூஞ்சி கழுவி நாட்டத்துக்கு கலந்துனே இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம சேலஞ்ச் கரெக்டாக பண்ண முடியும். நேற்று இன்றைக்கி 2 நாள் லேட்டாக இருந்துன்னு இருக்கேன். இதுக்கே நாளைக்கு சீக்கிரம் இருந்துக்கலாம். அதுக்கப்புறம் எதிராக ஆகணும் ப்ரோ. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே சும்மா. சரி வாங்க, அப்படியே முன்னால் போகலாம். என்ன கஸ்டமருக்கு கிச்சா கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பாய். உஷாரா போ, நல்லா படி. வாங்க முன்னால் போகலாம். ஹாய் மச்சீஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கஸ்டமர் கேட்டிருக்காங்க. நம்ம 6 பிளாக்லேருந்து பைப் லைன் ரோடு ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அங்கே திடீர்னு நம்ம அக்கா கடையில் அவங்க தான் சேஞ்ச் இல்லைன்னு சொல்லிட்டு 40 rupees கேட்டேன். சேஞ்ச் இல்லைன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணலான்னு கடைக்கு போயிருக்காங்க. சரி வாங்க, நம்ம நெக்ஸ்ட்டு முன்னால் போகலாம். அப்படி நெக்ஸ்ட் யாரும் கஸ்டமர் கேட்குறாங்க சொல்லிட்டு பார்க்கலாம். அக்கா கிட்ட வீடியோ பண்ணலாமான்னு கேட்டேன். வீடியோலாம் வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் அவங்க வீடியோ பண்ணுறேன். அவங்க கடைக்கு போன கேட்கலாம், அவங்க தெரியுற மாதிரி வீடியோ பண்ணிட்டேன். சரி வாங்க, அப்படியே முன்னால் போகலாம். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது கஸ்டமர் கேட்டா கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, அக்கா 40 ரூபாய் தருவாங்கன்னு பார்த்தேன். ஆனால் அக்கா நம்மளுக்கு 50 rupees கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம டே 6 ஃபஸ்ட் அர்னிங்ஸ் ட்ரிப் டு ரிப்போர்ட் சரி 50 rupees. வாங்க, 5 பர்ச்சேஸ் நம்ம அப்படியே முன்னால் வந்தால் நம்மளுக்கு இன்னொரு கஸ்டமர் கிடைச்சாங்க. இங்கே மாங்குடி ரோட்லேருந்து சூப்பர் டேக்கெட்ஸ் அவங்கள ட்ராப் பண்ணோம். நம்ம அண்ணாங்கிட்ட ஆனால் ஆயினா இது நான் 30 நாளைக்கு 60,000 ரூபாய் எப்படி சம்பாதிக்கணும் ஒரு காலேஜ் போயிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் தான். சரி வாங்க, அவங்கள நம்ம சூப்பர் டேக்கெட்ஸ் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, ஹாய் மச்சீஸ், நம்ம அண்ணாங்க பார்த்தா நம்மளுக்கு 40 rupees கொடுத்தாங்க. சரி வாங்க, அப்படி எங்கே முன்னால் போகலாம். வேறு என்ன கஸ்டமர் கிட்ட வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, இன்னொரு கஸ்டமர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு மெஜிஸ்டிக்லேருந்து நம்ம பைப் லைனில் ட்ராப் பண்ணோம். நம்ம அக்காங்க தான். ஆண்டி அங்கே வந்தா ஏழு. ஹாய் ஹாய் வாங்க, இப்போ எங்கள் பைப் லைனை விடலாம். ಯಾವ ಊರಿಗೆ ಹೋಗಿ ಬರ್ತಾ ಇರೋದು ನೀವು? ಟಿಪ್ಟೂರ್ ಹೋಗಿ ಬರ್ತಾವ್ರೆ. ಓಕೆ, ಅವ್ನು ಹುಷಾರಾಗಿ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಪೈಪ್ ಲೈನ್ ಡ್ರಾಪ್ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಆಮೇಲೆ ಕಂಟಿನ್ಯೂ ಮಾಡ್ತೀನಿ. ಸರಿ, ಅಪ್ಪರಮ್ಮ ಕಂಟಿನ್ಯೂ ಮಾಡ್ರಿ ಅವಳ ಬಿಟ್ಟಿದ ಮೇಲೆ. ಓಕೆ, ಸರಿ ವಾಂಗ, ಲೆಟ್ಸ್ ಗೋ. ಎಲ್ಲ ಬರ್ತಾ ಇದ್ದೀರಾ? ஆயிடுச்சு, பையன் ஃபுல் செய்யா. ஹாய் மச்சீஸ், நம்ம சிஸ்டர்ஸ் அவங்க நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா 120 rupees கொடுத்தாங்க. சரி வாங்க, நம்ம அப்படியே எங்கே முன்னால் போகலாம். வேறு எதாவது கஸ்டமர் கிடைச்சா வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஹாய் மச்சீஸ், நம்மளுக்கு இப்போ இன்னொரு கஸ்டமர் கிடைச்சிருக்காங்க. எங்கள் விஜயநகர் கிட்டேருந்து இங்கே நம்ம லூலு மால் இருக்குது தெரியுமா, அங்கே ட்ராப் பண்ணோம். ஓகே வாங்க, அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன்.
மச்சிஸ் நம்ம பிரதருங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 120 rupees கொடுத்தாங்க. சரி வாங்க அப்படியே எங்கே இருந்தாலும் போகலாம். வேறு என்ன கஸ்டமர் கிட்ட கண்டினியூ பண்ணுறோம். ஓகே நம்மளுக்கு இப்போ ஒரு கஸ்டமர் கிடைச்சாங்க. அவங்க எங்கன்னா இங்கே பிரகாஷ் நகர் டிவி ஷோரூம்கிட்டேருந்து நம்மளுக்கு இங்கே மலேஸ்வரம் 18 கிளாஸ் வரைக்கும் அந்த மேடம் தான் நம்மளுக்கு இப்போது இதில் கொடுத்தாங்கன்னு தெரியல பார்க்கலாம். எப்படி மேடம்? ஓகே மேடம் பார்த்தா நம்மளுக்கு 7 rupees கொடுத்துருக்காங்க. சரி வாங்க நம்ம அப்படியே எங்கே முன்னால் போகலாம். அப்படியே பண்ணுவோம். வேறு ஏதாவது கஸ்டமர் கிட்ட கண்டினியூ பண்ணுறோம். ஓகே மேடம் ஆல் த பெஸ்ட் சொல்லி இருக்காங்க. தேங்க்யூ மேடம். டைம் வச்சு நம்ம மேடம் விட்டு அப்படி லேட்டாக முன்னால் வந்தேன்னா நம்ம அண்ணா கிடச்சாரு. நம்ம அண்ணாவை இப்போ இங்கே மலேஸ்வரம்லேருந்து ஸ்ரீராம்புரத்தில் அங்கே ஒரு பார்க் இருக்குது. அங்கே பார்க்கில் ட்ராப் பண்ணோம். அண்ணாவை ட்ராப் பண்ணிட்டு மேலே வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். ஓகே சரி வாங்க முன்னால் போகலாம். ஹாய் ப்ரோ, நீங்கள் என்ன வேலை பண்ணுறது ப்ரோ? நான் கால் பேசுகிறேன். இப்போ என்ன பண்ணுங்க? நீங்கள் வந்துட்டு இது ஆட்டோ பிபிஎம்க்கு வேலை ஓகே அண்ணா பிபிஎம் வேலை செய்கிறாங்களா? வேலை வச்சு அங்கே வந்திருக்காரு. சரி நம்ம அங்கே ஒரு வீட்டை ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ. நம்ம என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 50 rupees கொடுத்தாங்க. சரி வாங்க அப்படியே இங்கே முன்னால் போகலாம். வேறு என்ன கஸ்டமர் கிட்ட வீடியோ கண்டினியூ. ஹாய் மச்சிஸ், நம்ம என்ன விட்டோம்னே நம்மளுக்கு அம்பேத்கர் கிரவுண்டு கிட்டேருந்து இங்கே லூலு மால் கிட்ட ட்ராப் பண்ண சொல்லி நம்ம அக்கா வந்தாங்க. நம்ம அக்கா வந்து நம்மளுக்கு 50 rupees கொடுத்தாங்க. சரி வாங்க நம்ம அப்படியே முன்னால் போகலாம். வேறு என்ன கஸ்டமர் கிட்ட கண்டினியூ பண்ணுறோம். ஓகே அப்புறமா ஃப்ரெண்டு கொஞ்சம் குடுகுடலுக்கு போயிட்டு வரலாம் அப்படி சொன்னால் இங்கே வந்து பார்த்தா சாப்பிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் நான் டம்ப் வச்சுருந்தாங்க. சரி அப்படியே ஒரு வீடியோ பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணேன். லைஃப்பில் எல்லாருக்கும் ஒரு நாள், அது வரைக்கும் எல்லாருமே ஜாலியாக இருங்க, செம்மையாக இருங்க. எல்லா லைஃப்பை ஒரு நிமிஷமும் என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் ஃப்ரெண்டில் ஆட்டோ உட்காந்துன்னு வீட்டுக்கு போகலான்னு வந்தோமா. அதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன், ஆட்டோவில் வீடியோ பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி அடி வீடியோ பிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ பாருங்கள் வீடியோ எப்படி அடிக்குமா ஃப்ரெண்டு, நீங்களே குஷியாக அடிப்பீங்க. ಎಷ್ಟು ಪೆಟ್ರೋಲ್ ಇದ್ರು ಕೂಡ ಸಾಲೋತಿಲ್ಲ. ಈಗ ಯಾರನ್ನ ಸಾಲ ಕೇಳಿದ್ರು ಕೊಡ್ತಾ ಇಲ್ಲ. வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தே இருந்தேன்னா ஃபஸ்ட்டு வாட்டி குறுக்க வண்டி வந்துச்சா, சைடுக்கு போட்டாங்க போச்சா வண்டி. நெக்ஸ்ட்டு வாட்டி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணானா நெக்ஸ்ட்டு வாட்டியும் குறுக்க வண்டி வந்துருப்பாங்க. இப்போ வந்துச்சா வண்டி. அதுக்கப்புறம் திரும்ப மறுபடியும் 3வது வாட்டி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணான். இப்போ நான் சரியாக நிற்கல, இப்படிக்கா அவன்கிட்ட சரியாக தெரியல. அதுக்கப்புறம் இந்த ஆங்கிளில் பிடிக்கிறான்னு வந்தால் இந்த ஆங்கிளும் கரெக்டாக செட் ஆகலை. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இப்போ வந்து அடிடா டோய் நீ நான் பிடிக்கிறேன் படுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அடிக்கலாம் பாருங்கள். நீங்களே குஷியாக அடிக்கிறீங்க அடிக்கிறது பார்த்துட்டு. ಯಾರ್ಯಾರೋ ಬಂದೋದ್ರು ವೀಲರ್ ಅಂತ, ವಿದ್ಯೆ ಇರೋನ್ ಹೆಸರು ಮಾಡ ಸೂಪರ್ ಅಂತ. இன்னொரு கஸ்டமர் கிடைச்சாங்க. அவங்க மாவட்டத்திலிருந்து கோரிப்பள்ளியா சர்க்கிளில் ட்ராப் பண்ணால் போதும். சரி வாங்க முன்னால் போகலாம். அப்படியே அவங்களை கண்டிப்பாக விட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறோம். ஹாய் மச்சீஸ், நம்ம கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 80 rupees கொடுத்துருக்காங்க. சரி வாங்க அப்படியே எங்கே முன்னால் போகலாம். வேறு என்ன சவாரி கிடச்சுன்னா கண்டினியூ பண்ணுறோம். அங்கே இருக்காங்க தெரியுமா நான் மாட்டிங்க அவங்கள இப்போ வந்து பிருந்தாவன் ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணேன். நம்மளுக்கு 70 rupees கொடுத்தாங்க. சரி வாங்க அப்படியே எங்கே முன்னால் போகலாம். வேறு என்ன கஸ்டமர் இருந்தால் அவங்களை கண்டினியூ பண்ணுறோம். ஓகே ஒரு அண்ணா ஒரு ஃபேமிலி அவங்களை ட்ராப் பண்ணோமா அவனியோட அவங்க நம்ம 90 rupees கொடுத்தாங்க. வீடியோ பண்ணலாமான்னு கேட்டோன்னா அந்த அண்ணா ஓகே பண்ண அப்படின்றாங்க. அவங்க ஒய்ஃபு வேணான்னு அவங்க ஒய்ஃப் வேணாம் சொன்னோன்னே அங்கிள் சரி வேணாப்பா அப்படின்ட்டாங்க. பொண்டாச்சி பேசி கேட்குற பொண்ணாக இருக்கிற அங்கிள் சரி ஓகே இந்த வாங்க அப்படியே முன்னால் போகலாம். வேறு என்ன கஸ்டமர் கேட்டாங்கன்னா வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். ஓகே ஹாய் மச்சீஸ், நம்ம அண்ணாங்களை விட்டு எப்படி வந்தோம்னா நம்ம சிஸ்டர் கேட்டாங்க. ಸಂಜೆ ನಗರದಲ್ಲಿ ಡ್ರಾಪ್ ಮಾಡಬೇಕಿತ್ತು. ನಿಮ್ಮದು ನೈನಾ ಅಲ್ಲಿ ಕೆಲಸ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ? ನಿಮ್ಮ ಮನೆ ಇರೋದು ಸಂಜೆ ನಗರ ಬ್ಯಾಂಕಲ್ಲಿ ವರ್ಕ್ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ನಮಗೂ ಸ್ವಲ್ಪ ಗೊತ್ತಿಲ್ಲ ನೋಡಿ ಮೇಡಮ್, ನಾನು ಜೊತೆ ಹೋಗ್ತಿದ್ದೀನಿ. என்னென்ன சொல்கிறான் பாருங்க. ಓಕೆ ಅವ್ರೊಂದು ಕೆಲಸ ಕೊಡ್ತೀನಿ ಅಂದವ್ರೆ. ಚಾಲೆಂಜ್ ಮುಗಿದ ತಕ್ಷಣ ಅವ್ರ ಜೊತೆ ಬ್ಯಾಂಕಲ್ಲಿ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗೋಣ ನಾವು. ಬನ್ನಿ ಅವ್ರ ಬಗ್ಗೆ ಡ್ರಾಪ್ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಆಮೇಲೆ ಕಂಟಿನ್ಯೂ ಮಾಡ್ತೀನಿ. ಓಕೆ நம்ம கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 160 rupees கொடுத்தாங்க. நம்ம மேடம் நயனா மேடம். ஓகே வாங்க நம்ம எப்படியே முன்னால் போகலாம். வேறு என்ன கஸ்டமர் வச்சாங்க நம்ம போயிட்டு வரப்போ நம்மளுக்கு 2 ஆர்டர் கிடச்சி. 2 பேருமே லேடிஸாக இருந்தாங்களா. ஒரு 60 rupees கொடுத்தாங்க, இன்னொரு 30 rupees கொடுத்தாங்க. ரெண்டும் சேர்த்து நம்ம 90 rupees ஆச்சு. ஓகே இப்போ இருட் ஆயிடுச்சு. லாஸ்ட்டு அவங்களுக்கு எவ்வளோ ஆர்டர் பண்ணேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எவ்வளோ சம்பாரிச்சுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளிப்பில் சொல்கிறேன்.
எக்ஸலில் இவ்வளோ ட்ரெஸ் இருக்கும் சொல்லிட்டு போடுறேன். ஓகே ஹாய் மச்சீஸ், நம்ம டே 6ல் நம்ம எவ்வளோ சம்பாரிச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம 1450 ருபீஸ் சம்பாரிச்சிருக்கோம். இன்னும் ஜாஸ்தி பண்ணியிருக்கலாம். நான் என் ஃப்ரெண்டு கூட மத்தியானம் அந்த சாவுக்கிட்ட போகும்போது இருந்தேன்னா அம்மா இப்போ வரப்போ இந்திரா நகருக்கு ஒரு ஆர்டர் இருந்துச்சு 350 ருபீஸ். அவங்க ஓலா புக் பண்ணிருக்காங்க, கேன்சல் பண்ண நானே விடுறேன் அப்படின்னு. அவங்க கிட்ட வந்துருக்காங்க, கேன்சல் பண்ண அவங்க பேஜர் ஆகிடுவாங்க அப்படின்னாங்க. சரி விடுங்கன்னு சொல்லிட்டு நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கும் தூக்கம் வருதுப்பா, இப்போ போய் தூங்கிட்டு நாளிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக நல்லா பண்ணலாம். என்னன்னு தெரியல, இன்றைக்கி தூக்கம் வர வந்துனுக்குது, அதனால தான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்படியே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நாளைக்கு டே 7ல் மீட் பண்ணுறோம். ஓகே பாய்.